அதிமுக கூட்டணியிலே இணைந்த மிக மிக முக்கிய கட்சி. மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் திமுக ஸ்டாலின். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாளுக்கு நாள் புதிதாக தொண்டர்களும் அதே போல புதிய புதிய சின்ன சின்ன அமைப்புகளும் ஜாதி ரீதியான கட்சிகளும் அதிமுகவில் தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. அதிமுகவிற்கு முழு ஆதரவு என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பையும் கொடுத்திருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிரடியான தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையிலே தங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையிலே அறிவித்திருந்தார். அந்த வகையில் தென்னிந்திய தொழிலாளர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை அதிமுகவிற்கு தெரிவித்திருக்கிறார். அவருக்கு சால்வை அணிவித்த எடப்பாடி பழனிசாமி வரவேற்பும் கொடுத்திருக்கிறார். சென்னை பசுமைவெளி சாலையில் உள்ள அவர் இல்லத்திலே இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டது அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் தென்னிந்திய தொழிலாளர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருப்பதும் அரசியல் வட்டாரத்திலே பேசுவர்களாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 22 கட்சிகளுடன் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 22 கட்சிகளுடன் கூட்டணி என்ற போதிலுமே திருச்சி மாநாட்டிலே ஏகப்பட்ட காலிச்சர்களை நம்மால் பார்க்க முடிந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 22 கட்சிகள் இல்லை என்றாலும் சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும் ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும் அதே போல மக்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளாகட்டும் அனைத்துமே அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த, அதாவது கடந்த தேர்தல் வரைக்கும் இது ஏன் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த அந்த அனைத்து நபர்களுமே அதிலிருந்து விலகி அதிமுக தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவுமே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்றத்தில் என்பது நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய மற்ற தேர்தல்களை போல் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா, புதிதாக உள்ளே வந்த தமிழக வெற்றி கழகமா என மும்முனை போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைய போகிறது. அப்படி அதிமுக மட்டும் அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்து விட்டால் 5 ஆண்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சி என்பது இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சேர்த்து இப்பொழுது ஆட்சியை அடித்தளமிட்டு விடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே கூட சொல். அதற்கு உறுதுணையாகத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுக கூட்டணியிலே தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்கள், அது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.